இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை. தொடர்ந்து கேளுங்கள். என் பெயர் ஆனந்த். நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். என் வாழ்க்கையில் எப்பொழுதும் வேலைதான் முக்கியம். ஆனால் இந்த சில காலங்கள் அது மட்டுமல்ல, என் மனதில் ஓட்டமும் மாறிவிட்டது. வீடு என்றால் எனக்கு நரகம் போல் தோன்றுகின்றது. அங்கு செல்ல வேண்டுமா என்று கூட மனம் வரவில்லை. சில சமயம் நான் அலுவலகத்திலேயே தங்கி விடுவேன். அப்படிதான் என் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. அன்று ஒரு சூழ்நிலை நான் வீட்டுக்கு செல்ல வேண்டி விட்டது. வேலை முடிந்ததும் வீட்டுக்கு சென்று கதவை திறந்தேன். உள்ளே சென்றதும் என் சிறிய மகன் அப்பா என்று ஓடி வந்தான். என்னை கட்டி அணைத்து அந்த ஒரு அணைப்பில் எனக்கு கிடைத்த அந்த சின்ன அமைதி என் உள்ளத்தில் நொடியில் நொறுங்க செய்தது. அவளை தூக்கி முத்தமிட்டு கீழே இறக்கினேன். ஆனால் உள்ளே சென்றபோதே என் மனம் மீண்டும் உடைந்தது. அங்கிருந்த என் மனைவியின் புகைப்படத்தை பார்த்தவுடன் என் கண்களில் தன்னிச்சையுடன் கண்ணீர் வழிந்தது. நான் இவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டேன் என்ற குற்றத்தில் உணர்ந்தேன். என் உள்ளத்தை கிழித்த அந்த வேதனையில் என் அப்பாவின் புகைப்படத்தை நான் பார்த்தேன். எனக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்லி என்ன செய்தாய் என்று கோபத்தில் சொல்லினேன். என் கண்களில் கண்ணீர் நிறைந்ததில்லை. என் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது என்றுதான் நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இந்த உலகத்தில் நான் தான் மிக சந்தோஷமாக இருந்தேன். மனிதன் என்று நினைத்த நாட்கள் இருந்தது. பள்ளி படித்த நாட்களிலிருந்து கல்லூரி வரை எப்பொழுதும் நான் முதலிடத்தில் பிடித்தவன். வீட்டில் அம்மா இல்லாமல் வளர்ந்ததனால் அப்பாவின் அன்பு என்னிடம் அதிகமாக இருந்தது. கல்லூரி சேர்ந்தபோது என்னை பார்த்து பல பெண்கள் பழகினார்கள். அது ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னை குழப்பமும் அடைய செய்தது. நண்பர்களுடன் சுற்றுலா செல்வதும் ஊர் சுற்றுவதும் எல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு பகுதி. அப்பா எனக்கு ஆசைக்காக எப்பொழுதும் தடை போட்டவர் இல்லை. நான் 2-3 நாட்கள் வீட்டுக்கு வராமல் இருந்தாலும் கூட அவர் எதையும் கேட்காமல் அனுப்பிவிடுவார். அவர் சம்பாதித்தது எல்லாம் எனக்குத்தான். அதனால் எனக்கு செலவு அதிகமாக இருந்தேன். எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், விக்னேஷ். சிறு வயதிலிருந்தே நாங்கள் இருவரும் பிரியாத நண்பர்கள். எங்கள் நட்பை பற்றி அப்பா பெருமையாக பேசுவார். அப்பா இந்த அளவிற்கு வளர்ந்த காரணம் என் நண்பன்தான் என்று அடிக்கடி சொல்லுவார். அவருடைய வாழ்க்கை கதை அவர் என்னிடம் பலமுறை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் கிராமத்தில் பிறந்து பெற்றோர் இல்லாமல் அத்தை வீட்டில் பல கஷ்டங்களை வளர்ந்தவர். அந்த நேரத்தில் அவருக்கு துணையாக இருந்தது ஒரு மனிதன், அவருடைய நண்பன். நான் பள்ளி செல்லும் போது உணவு இல்லாத நேரங்களில் அவன்தான் உணவை கொடுப்பான். என் சட்டை கிழிந்திருந்தாலும் அவன்தான் தன் சட்டையை கழற்றி எனக்காக அணிய செய்வான் என்று அப்பா சொல்லும்போது அந்த நட்பின் ஆழம் எனக்கு புரிந்தது. அப்பா படிப்பை முடித்து பின்பு வேலை கிடைக்காமல் தவித்தார். அப்பொழுது தன் நண்பன் தான் வீட்டில் சேமித்து வைத்த பணத்தை அப்பாவிடம் கொடுத்தார். நகரத்துக்கு சென்று தொழில் தொடங்கு என்று சொன்னார். பின்பு உன்னால் முடியும் போது இந்த பணத்தை திருப்பிக் கொடு என்றார். அந்த உதவிதான் அப்பா இந்த நிலைமைக்கு வந்தார். ஆனால் அந்த நண்பனை அவர் மீண்டும் பார்க்க முடியவில்லை. 20 ஆண்டுகள் கடந்து அவர் நண்பனை மறக்க முடியவில்லை. அன்றொரு நாள் தன் அனைத்தையும் பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்லி அப்பா சென்றார்கள். 2 நாட்கள் கழித்து அவர் வீட்டுக்கு திரும்பினார். வீடு திரும்பினார். ஆனால் அவர் மட்டுமல்ல, அவருடன் ஒரு பெண் வந்திருந்தாள். அந்த பெண்ணை பார்த்தபோது எனக்கு ஒரு விதமான அதிர்ச்சி. அழகான தோற்றம், அமைதியான முகம், மென்மையான குணம். ஆனால் அவள் ஒரு விதவை. அவள் யார் என்னவென்று நான் கேட்கவில்லை. வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்திருப்பாள் என்று நினைத்து கொண்டேன். அப்பா அவளுக்கென்று ஒரு அறையை காட்டி தங்க வைத்தார். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் நாங்கள் உணவு சாப்பிடும்போது மிகவும் ருசியாகத்தான் இருந்தது. இது என் அம்மா சமையலை நினைவுபடுத்தியது. அப்பொழுது என் அப்பாவிடம் இந்த சாப்பாடு யார் சமைத்தது என்று கேட்டேன். அவர் உள்ளே இருந்த அந்த பெண்ணை வெளியே வர சொன்னார். இவள் பெயர் சுமதி. இவள் என் நண்பனின் மகள். இவள்தான் சமையல் என்றார். அந்த ஒரு பதில்தான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அன்று இரவு அப்பா என்னிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருக்கிறது என்றார். நானும் அமைதியாகத்தான் அவரை பார்த்தேன். அவர் மெதுவாக தொடங்கினார். என் நண்பன் வீட்டில் நடந்ததை உண்மையை சொல்ல ஆரம்பித்தார். அந்த வாழ்க்கை என் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது என்று எனக்கு அப்பொழுது தெரியாது. அவர் உண்மையை சொல்ல ஆரம்பித்தார். சுமதி ஒரு விதவை பெண். அவள் என் நண்பனின் மகள். நான் அங்கு சென்றபோது என் நண்பன் மிகவும் கஷ்ட நிலைமையில் இருந்தான். அவனை பார்த்தவுடன் நான் அழுது விட்டேன். அவன் எனக்காக அனைத்தையும் கொடுத்தவன். ஆனால் அவன் கஷ்டத்தில் இருந்ததை நான் நினைக்கவில்லை.
அவனுக்கு ஒரு பையன் ஒரு பெண் குழந்தை இருந்தார்கள். சரியாக படிக்காத ஒருவனிடம் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். சுமதி மிகவும் கஷ்டப்பட்டு வந்தவள். சில காலத்தில் சுமதியின் கணவன் உடல்நிலை மோசமாகியது. அவனும் இறந்துவிட்டாள். அதனால் சுமதி விதவையாக நின்றாள். என் நண்பனின் பையன் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகின்றான். என் நண்பனின் நிலைமையை பார்த்ததும் அவனுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் நினைத்திருக்கின்றார். என் அப்பா என்னை அழைத்தார். சுமதியை உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து விட்டோம் என்றார். அதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சி. நான் முடியாது, நான் கல்லூரியில் ஒரு பெண்ணை காதலிக்கின்றேன், அவளை தான் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று உறுதியாக கூறினேன். அப்பொழுது அப்பா, நாங்கள் சொல்வதை மறுத்தால் என் சொத்தில் ஒன்று கூட உனக்கு கிடைக்காது என்றார்கள். அதுதான், உங்கள் சொத்துக்கள் எதுவும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டேன். 2 நாட்களாக அப்பாவிடம் எதுவும் பேசவில்லை. என் காதலி கீதாவுடன் இதை பற்றி பேசினேன். நான் அவளை 4 வருடங்களாக காதலித்து வந்தேன். அவள் சற்று வேறுபட்டு யோசித்தாள். உங்கள் அப்பா சொல்வது போல் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்துங்கள். ஆனால் முழு சந்தோஷத்தையும் உங்களுக்கு நான் தருகின்றேன். சொத்து அனைத்தையும் போய்விட்டால் இந்த உலகத்தில் யாரும் மதிக்க முடியாது. சொத்து இல்லாமல் வாழ முடியும், ஆனால் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க வேண்டும். அதனால் அப்பா சொல்வதைப் போல் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். சில நாட்களில் விவாகரத்து கொடுத்து விடலாம் என்று சொன்னாள். கீதாவின் இந்த வார்த்தை எனக்கு பிடித்து விட்டது. சம்மதிப்பது போல் நடித்தேன். பின்பு சுமதியுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். உண்மையில் கீதா தான் எனக்கு முதல் காதல். முதல் இரவில் சுமதி என்னிடம் பேச வரும்போது அவளிடம் நான் சரியாக பேசவில்லை. அவளுக்கென்று தனியாக படுக்கையை சொல்லிவிட்டேன். அந்த நாளிலிருந்து நான் தனியாகத்தான் இருந்தேன். கல்லூரி முடித்து அப்பாவின் உதவியுடன் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் என் வாழ்க்கை முழுவதும் கீதாவுடன் தான் சென்றது. கீதா மட்டும் எனக்காக காத்திருந்தாள். எனக்கு வேலை முக்கியமாக இருந்தாலும் கீதாவை சரியாக கவனிக்கவில்லை. ஆனாலும் அவள் எனக்காக காத்திருந்தாள். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதுவே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சில நாட்கள் கழித்த பிறகு அப்பா குழந்தையை பற்றி என்னிடம் கோபப்பட்டார். அவரை சமாதானப்படுத்த என்னால் முடியவில்லை. பின்பு கீதா சொல்லியபடி நான் சுமதியுடன் அந்த நாளில் உடல் உறவு கொண்டேன். அது விருப்பமில்லாமல் நடந்தது ஒன்று. ஆனால் வினையாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். அவனுக்கு அஜய் என்று பெயர் வைத்தோம். சில காலங்களுக்கு பிறகு அப்பா இறந்துவிட்டார். இதுதான் சரியான சமயம் என்று நினைத்தேன். என் சொத்துக்கள் அனைத்தையும் என் பெயருக்கு மாற்றிக்கொண்டேன். என் மனைவிக்கு சிறிதளவு மட்டும்தான் எழுதி வைத்தேன். ஏனென்றால் அவளிடம் எனக்கு விருப்பம் இல்லை என்று நினைத்தேன். ஆனால் உண்மையான சந்தோஷத்தையும் முழுமையான அன்பையும் கொடுத்தது அவள்தான். அப்பா இறந்த பிறகு நான் அவளிடம் விவாகரத்து கேட்க ஆரம்பித்தேன். அன்றுதான் விவாகரத்து நோட்டீஸை நான் அவளிடம் கொடுத்தேன். சுமதி அதை வாங்கி எனக்கு 2 நாட்கள் வேண்டும் என்றாள். நான் ஒப்புக்கொண்டேன். பின்பு அவள் ஒரு பத்திரத்தை கொண்டு வந்தாள். அதில் 1 மாதத்தில் உங்களுக்கு நான் விவாகரத்து தருகிறேன். ஆனால் அந்த 1 மாதம் நீங்கள் என்னிடமும் என் மகனிடமும் முழுமையான அன்பு செலுத்த வேண்டும். என் சிறிய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றிருந்தது. அதில் மகனுக்கு சாப்பாடு ஊட்ட வேண்டும், பள்ளிக்கு செல்ல வேண்டும், பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை இருந்தது. இதை பார்க்கும்போதே எனக்கு கோபம் வந்தாலும் விவாகரத்து கிடைத்தால் போதும் நினைத்தேன். அதேபடி முதல் நாள் அவளை நான் தூக்கி அருகிலிருந்து கொண்டு வந்தேன். அவள் அருகில் இருந்தபோது அவளின் சுவாசம் அருமைகள் என்னுள் ஏதோ உணர்ச்சியை எழுப்பியது. ஆனால் என் ஆசைகளை நான் கட்டுப்படுத்தி கொண்டேன். முதல் நாள் எல்லாம் நடிப்பாகத்தான் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவளை தூக்கி வெளியே கொண்டு வரும்போது கவனிக்கவில்லை. ஒரு நாள் அவளின் முகம் சுருங்கியிருந்தது. முடியின் வெள்ளை முடி தோன்றியது. அவள் மிகவும் சோர்வாகத்தான் இருந்தாள். நாட்கள் செல்ல செல்ல என் மனைவியின் மகன் மீது உண்மையான அன்பு எனக்கு தோன்றியது. அந்த 1 மாத முடிவில் நான் முழுமையாக மாறிவிட்டேன். அன்று மாலையில் நான் ஒரு முடிவு எடுத்தேன். கீதாவுடன் சென்று இனி உன்னுடன் எந்த உறவும் இல்லை. என் மனைவி, என் குடும்பம்தான் எனக்கு முக்கியம். நான் தவறான பாதைக்கு சென்றேன். என் மனைவியின் உண்மையான காதலை இப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னேன். அன்று என் மனைவிக்கு பிடித்த புடவையை வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தேன். ஆனால் வீட்டில் காத்திருந்தது அதிர்ச்சி. என் மனைவி படுக்கையில் கிடந்தாள். அவளால் பேச முடியவில்லை. அருகில் ஒரு காகிதத்தை காட்டினாள். அதை பார்த்ததும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அது புற்றுநோய் மருந்து அறிக்கை. அவள் இதை முன்பே அறிந்ததனால்தான் என்னிடம் சொல்லவில்லை.
இந்த குடும்பத்தையும் என் மகனையும் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் இந்த ஒரு மாத நிபந்தனை வைத்திருந்தாள். அவள் இறந்துவிட்டால் இன்று வரை நான் மறுமணம் செய்யவில்லை. என் மனைவியின் அந்த பரிசுத்தமான அன்பை நினைத்து கொண்டே வாழ்கின்றேன். என் அப்பாவிற்கும் என் மனைவிக்கும் நான் செய்த தவறுகளை இன்று வரை மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இந்த மாதிரியான உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.